மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் வாக்கு. இன்றைய பரபரப்பான உலகில் ஒருவரால் எல்லா ஆலயங்களையும் நேரில் சென்று காண இயலாது. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று மகாகவி பாரதி பாடினான். உண்மையிலேயே உலகம் இன்பமயமானது. ஆனால் நமது செயல்களினால் தான் நமக்கு துன்பம் தெரிகிறது. நமது செயல்களிலும் சிந்தனையிலும் தெளிவு வர வேண்டும். அதற்கு வழிகாட்டும் விதமாகவே ஆலயங்கள் அமைந்துள்ளன. அப்படி ஒரு பழமையான ஆலயத்தையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். சென்னை மாநகருக்கு அருகில் பன்னாட்டு விமான நிலையம் எதிரில் மலைகளுக்கு இடையில் வரலாற்று சிறப்பு மிகுந்ததும் கலையழகு மிகுந்த சிற்ப திருவுருவங்கள் கொண்டதுமான திரிசூலம் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை திரிசூலநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. தலம் தீர்த்தமூர்த்தி என்ற மூவகையிலும் கீர்த்திகளில் பெற்ற இந்த திருக்கோயில் முனிவர்களாலும் தேவர்களாலும் வழிபட்ட சிறப்புடையதாகும். மகா முனிவர்கள் பயன்படுத்திய ஓடை இன்றும் அவர்கள் நினைவாக ரிஷி ஓடை என்று வழங்கப்படுகிறது. பஞ்சபாண்டவர்கள் இந்த மலைப்பகுதியில் வனவாசம் புரிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆதி மனிதன் வாழ்ந்ததற்கு அடையாளமாக கற்கால கருவிகளும் பழங்கால பானைகளும் இங்கே கண்டு எடுக்கப்பட்டுள்ளன. தமிழனின் வரலாற்று பெட்டகமாக விளங்கும் இத்திருக்கோயில் சென்னையில் உள்ள திரிசூலம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திரி என்ற சொல்லுக்கு 3 என்பது பொருள். மூவிலை சூலம் தாங்கி நிற்பவன் சிவபெருமான். ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்ற 3ம் ஒருங்கே அமைந்து விளங்குவதால் திரிசூலம் சிறப்பாக கருதப்படுகிறது. பல்லவபுரமான வானவன் மகாதேவி சதுர்வேதி மங்கலம், திருநீற்றுச் சோழநல்லூர், சுரத்தூர், திருச்சுரம், பிரம்மபுரி, திரிசூலம் என பல பெயர்களால் இவ்வூர் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்றிலும் கல்வெட்டிலும் காண முடிகிறது. சுரம் என்பது காடும் மலையும் சார்ந்த பகுதி. எனவே இது திருச்சுரம் என்று வழங்கப்பட்டு
இப்போது திரிசூலம் என்று கூறப்படுகிறது. இது வந்து 1500 வருஷத்து கோவில், பிரம்மா பூஜை பண்ண கோவில். 4 பக்கம் 4 மலையை வேதமாக வச்சு நடுத்தர சிவபெருமான் பூஜை பண்ணியிருக்கார் பிரம்மா. அதனால் சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரன் பேர், இன்னொன்று வந்து திருசூலநாதர்னு பேர். 1500 வருஷத்து கோவில் இது. உள்ள ஒரு அம்பாள் இருக்குது, சுவாமி பழைய காலத்து அம்பாள், சவுந்தராம்பிகின்னு பேர். அந்த அம்பாளுக்கு வந்து முஸ்லீம் காலத்தில் கட்டவர்கள் பின்னமானதுனால அது பூஜை பண்ண மாட்டா. பூஜை பண்ணாத அந்த அம்பாள் அங்கேயே இருக்குது. சுவாமி சொப்பனத்தில், சிவாச்சாரிய சொப்பனத்தில் வந்து அந்த அம்பாளை வச்சு, அந்த அம்பாளுக்கு சொர்ணபந்தனம் மகாபெரிவா சொல்லி சொர்ணபந்தனத்தில் அந்த அம்பாள் விரல் பண்ணி வச்சுருக்கோம். அது விசேஷ காலங்கள்லாம் பார்க்கலாம் அம்பாளை. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். இங்கே எழுந்தருளியிருக்கும் இறைவனின் திருப்பெயர் திருச்சுரமுடைய நாயனார் என்றும் திரிசூலநாதர் என்றும் போற்றப்படுகிறார். அம்மையோ திரிபுர சுந்தரி என்று போற்றப்படுகிறார். மரமல்லியே தலமரமாக திகழும் இத்தலத்தின் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இறைவன் எழுந்தருளியுள்ள கருவறை தூங்கானை மாடக்கோயில் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சோழர் கலைப்பாணியை கொண்டிருக்கும் இக்கோயிலின் கருவறை தேவகோட்ட சிற்பங்களும் மேற்பகுதியில் காணப்படும் மகரத்தோரணை சிற்பங்களும் வரலாற்று சிறப்புமிக்கவையாக தமிழர்களின் கலைப்பெட்டகமாக கருதப்படுகிறது. மகரத்தோரணம் நடுவே வாலி சுக்ரீவன் போர் செய்யும் நிகழ்ச்சி சிறு சிற்ப வடிவில் காணப்படுவது ஆச்சரியம். ஏறத்தாழ 14 கல்வெட்டுக்கள் கிடைக்கப் பெற்றுள்ள இந்த திருக்கோயிலின் தல வரலாற்றுப்படி நான்முகனாக பிரம்மதேவர் தனது படைத்தல் தொழிலை இடையூறின்றி சிறப்புடன் நடத்துவதற்கான ஆற்றலை அளிக்குமாறு வேண்டி சிவபெருமானை குறித்து தவம் புரிந்தார். தனது பெயரால் பிரம்ம தீர்த்தம் ஒன்றை ஏற்படுத்தி அதில் நீராடி ஒரு சிவலிங்கம் ஒன்றை அமைத்து வழிபாடுகள் நிகழ்த்தி பேரும் அருளும் பெற்றார். எனவே இப்பகுதி பிரம்மபுரி என்று வழங்கப்பட இறைவனும் பிரம்மபுரீஸ்வரரானார் என்றும் அறிய முடிகிறது. சிவராத்திரியெல்லாம் விசேஷமாக இருக்கும். 4 கால அபிஷேகம்லாம் உண்டு சுவாமிக்கு. அதே மாதிரி நவராத்திரி 9 நாள் விசேஷமாக உண்டு. ஆருத்ரா நடராஜருக்கு அபிஷேகம் உண்டு காலையில் விடிகாலம்பரை. கார்த்திகை சோமவாரம் பிரதோஷம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக உண்டு. விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக அபிஷேக ஆராதனை நடக்கும். பிரதோஷம் மாதம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இங்கே வர பக்தர்லாம் என்ன வேண்டின்னு போகிறாலோ உடனே அந்த காரியம் நடக்கும். நாடி பரிகாரம்லாம் வந்து பண்ணிட்டு போகிறா, ரொம்ப விசேஷமாக. இந்த பாம்பை வந்து பூனலை போடுறது எங்கேயுமே கிடையாது, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. நாகயக்ஞம் வீடு கணபதின்னு பேர். அது வந்து விநாயகர் தோஷங்கள், கல்யாணம் ஆகாதவா, கல்யாணம் தடங்களாக இருக்குது, கலத்திர தோஷம் இது மாதிரி இருக்குவெல்லாம் வந்து வேண்டின்னு போனால் உடனே எல்லாம் நடக்குது. இங்கே வெளியே வந்து கோவில் ஸ்தல விருட்சம் வந்து மரமல்லின்னு இருக்குது, அது ரொம்ப விசேஷமானது.
திரிசூலநாதர் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்க, அம்பிகையோ தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி மகா திரிபுர சுந்தரியாய் அட்ச மாலையும் தாமரை மலரையும் தனது கைகளில் தாங்கி ஞானத்தையும் செல்வத்தையும் அளிக்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். இத்திருக்கோயிலின் கருவறை சுவற்றில் பூதவரி பகுதியில் பஞ்சதந்திர கதைகளை குறிக்கும் சிற்பங்கள்